சின்ன பாப்பா பெரிய பாப்பா சீரியல் மூலமா நடிகராகி அதுக்கப்புறம் சினிமா நடிகரா ஆனவர் தான் டப்பிங் கலைஞரா இருந்த MS பாஸ்கர். இப்ப அவருக்கு பார்க்கிங் படத்துல நடிச்சதுக்காக சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது கொடுத்திருக்காங்க. நடுத்தர வயசை தாண்டினாலும் ஒரு இளைஞனோட ஈகோ மோதல் நடத்துற ஒருத்தரை அப்படியே திரையில பிரதிபலிச்சதுக்காகத்தான் இந்த விருது அறிவிச்சிருக்காங்க. ஆனால் MS பாஸ்கர் இதை விட அற்புதமான கேரக்டர்லலாம் நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டர்லாம் விருதை நோக்கி போகலையா இல்லை விருது தரப்படலையா அப்படிங்கிறது தெரியல. அப்படியான கேரக்டரில் ஒரு சிலதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மொழி படம் தான் அவருக்கு பெரிய அடையாளத்தை கொடுத்த படம். விபத்தில் மகனை பறி கொடுத்துட்டு 20 வருஷ நினைவுகளை மறந்த ஒரு தந்தையா நடிச்சிருப்பாரு, இல்லைங்க வாழ்ந்திருப்பாரு. பயணம் படத்துல கடத்தப்பட்ட விமானத்துல பாதிரியாரா நடிச்சிருப்பாரு. இந்த விமானத்துல இருக்கிறவங்க குடும்பஸ்தங்க, நான் எதுவுமே இல்லாதவன், என் உயிரை எடுத்துக்கிட்டு இவங்களை விட்டுறியா அப்படின்னு கடத்தற்காரங்க கிட்ட கெஞ்சிற காட்சியில ஆடியன்ஸையும் சேர்த்தே கதற விட்டுருப்பாரு. சூதுகவும் படத்துல எளிமையான அரசியல்வாதியா நடிச்சு இப்படியெல்லாம் அரசியல்வாதியும் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்க வச்சிருப்பாரு. அஞ்சாதே படத்துல கண்டிப்பான போலீஸ் அப்பாவா வாழ்ந்தாரு. மதராசப்பட்டினம் படத்துல சுதந்திர போராட்டத்துல உயிரிழந்த மகனோட தந்தையா சலவை தொழிலாளியா வாழ்ந்து காட்டினாரு. அரிமா நம்பியில போலீஸ் கான்ஸ்டபிள், துப்பாக்கி முனையில பலாத்காரம் செய்யப்பட்ட சிறுமியோட தந்தை, டானாக்காரன் படத்துல 28 வருஷமா கான்ஸ்டபிளாவே இருக்க 5 பெண் குழந்தைகளோட தந்தை, எல்லாத்துக்கும் சிகரம் வச்சது மாதிரி 8 தோட்டாக்கள் படத்தோட கேரக்டர், தவறா சுட்டுட்ட ஒரு சிறுமியோட வாழ்க்கையை நினைச்சு கதற மாதிரியான கேரக்டர். இது எல்லாமே சின்ன உதாரணம் தாங்க. பார்க்கிங் போல அவர் நடிச்சதுல பார்க்க வேண்டிய படங்கள் நிறைய இருக்கு. சில நடிகர்கள் சிரிக்க வைப்பாங்க, சில நடிகர்கள் அழ வைப்பாங்க, சிலர் ரசிக்க வைப்பாங்க. இது எல்லாத்தையுமே செய்யக்கூடியவர் தான் MS பாஸ்கர். தேசிய விருதுக்கு உருத்தான நபர் தான் MS பாஸ்கர்.